பேசுகிறேன். கொஞ்சம் தம்பி விருப்பம் அப்படின்னு எங்கம்மா வண்டி ஆலோசனை கூட்டம் நடந்துச்சுனாங்க. என்ன சார் பேசுனாங்க? செங்கோட்டையன் ஸ்பீச் சொல்லியிருக்கிறாங்க. பேசலாம் ப்ளீஸ் 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 சார் ஆலோசனையில் முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கா சார்? சார் முடிவில் வந்து புரிஞ்சு பணம் சேர்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிலைப்பாடுகள் வந்து அதை பற்றி கடிதங்களுக்கு அடுக்கப்படும் இருக்காங்க. அதுபடி உங்களுக்கு சார் சார் பார்த்து 2 மணி நேரம் அடிப்படை போதுங்க 2 மணி நேரத்துக்கு மேலே ஆலோசனை நடந்திருக்கு. என்ன சார் வாங்க முக்கியமான முடிவுகள் என்ன சார் எடுக்கப்பட்டது? டெய்லி பேசுகிறேன். ஆலோசனை கூட்டம் நடந்துச்சுனாங்க. கொஞ்சம் என்ன சார் பொதுச் செயலாளரோட முக்கியமான தம்பி விருப்பம் அப்படின்னு முக்கியமான ஆலோசனைகள் நடந்துச்சு. எங்கம்மா வண்டி ஆலோசனை கூட்டம் நடந்துச்சுனாங்க. என்ன சார் பேசுனாங்க? செங்கோட்டையன் ஸ்பீச் சொல்லியிருக்கிறாங்க. பேசலாம் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு சேலம் மணிகண்டன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். செங்கோட்டையனை கட்சியுடைய முக்கிய பொறுப்புகளிலிருந்து நீக்கியிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்த நீக்கம் பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? கட்சியுடைய மூத்த உறுப்பினர் மீது விளக்கம் கேட்காமலேயே நடவடிக்கை எடுத்திருப்பதுடைய பின்னணி என்ன? நியூஸ் 8 நேயர்களுக்கு வணக்கங்க. நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேசுறப்ப நேற்று இரவு நான் குறிப்பிட்ட இந்த எடப்பாடி பழனிசாமி அவரோட ரியாக்ஷனை பொறுத்திருந்து பாருங்க, அநேகமா நாளைக்கே உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு பொதுச் செயலாளருக்கு எதிராக, கட்சிக்கு எதிராக ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அவர் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து கட்சியுடைய அனுதாபி, கட்சியுடைய முக்கியஸ்தர், அதெல்லாம் வேற. கட்சி கட்டுப்பாடு, அம்மா எங்களுக்கு ராணுவ கட்டுப்பாடு கத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னவரு ஒரு பொது பிரஸ் மீட்டை கூப்பிட்டு அவர் ஏதோ நிபந்தனை விதிக்கிறார். ஒரு பொதுச் செயலாளருக்கு வந்து அவர் பேரை கூட குறிப்பிடாம அவருக்கு இந்த நிபந்தனை விதிச்சு 10 நாள்ல நீங்க இதை செய்யணும், அப்படி இல்லைன்னா நாங்க இந்த பணியை மேற்கொள்ளுவோம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பொதுச் செயலாளருக்கு விடப்பட்ட ஒரு மிரட்டல். இதை எப்படி சார் அதிமுக பார்த்துட்டு இருக்க முடியும்? செங்கோட்டையனை தனிப்பட்ட முறையில் பொதுச் செயலாளர் 2 மாசத்துக்கு முன்னாடி அழைச்சு எந்தெந்த காரணத்தால் நீக்கப்பட்டவர்களை நம்ம மீண்டும் சேர்த்த முடியாது, கட்சி அலுவலகத்தை அடித்து உடைச்சாங்க, அது இல்லாம அப்ப நம்ம தெய்வமா போற்றக்கூடிய அம்மா உட்கார்ந்திருந்த நாற்காலியை எட்டி வச்சு உடைச்சாங்க, சின்னத்தை 2 முறை முடக்குனாங்க, என்னுடைய ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து கமுத்த பார்த்தாங்க, எல்லாத்துக்கும் மேல போய் முற்புதர்ல மறைஞ்சிருந்து 3 தடவை மு.க. ஸ்டாலின் எல்லாம் இவர் பார்த்திருக்கிறார் அப்படிங்கிறது, இவர் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது சமீபத்துல திரும்ப இவருக்கு செங்கோட்டையனுக்கு சொல்லப்பட்டோம். அவர் வந்து நான் வெளிப்படையா சொல்றேன், பாஜகவில் பின்புலத்தில் இல்ல, ஆனால் பன்னீர்செல்வத்தின் மேல ஒரு அனுதாபம் உள்ள மரியாதைக்குரிய ஆடிட்டர் அவர்கள் ஒருத்தருடைய பேசும் கருவியா மாறி போய் அவருடைய டப்பிங் வாய்ஸா நேற்று கொடுத்ததுனால கட்சி தன்னுடைய நடவடிக்கை எடுத்திருக்குது. மிகச் சரியான நடவடிக்கை. யார் இந்த கட்சிக்கு எதிராக போனாலும் நேற்று பன்னீர்செல்வத்துக்கு ஏற்பட்ட இந்த நிலையும் இன்னைக்கு வந்து செங்கோட்டையனுக்கு ஏற்பட்ட இந்த கதியும் தான் ஏற்படும் அப்படிங்கறத அம்மா வழியில் திரு எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சிருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேங்க. உள்ள விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு மணிகண்டன். தற்போது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு செங்கோட்டையன் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். பதவிகளை வந்து பறிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. உங்களுடைய முதற்கட்ட கருத்து, உங்களுடைய ஆதரவாளருடைய பொறுப்புகளையும் நீக்கியிருக்காரு. என்னை பொறுத்தவரையிலும் தர்மம் வெல்ல வேண்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இந்த இயக்கம் வெற்றி நடை போட வேண்டும் என்பதற்காக என் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறேன். என்னை அவர்கள் கழகத்திலிருந்து நீக்கியதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறீங்க? வேற என்ன பண்ண முடியுங்க? அடுத்த கட்டமா உங்களுடைய நகர்வு என்னங்க? இல்ல, மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன், அவ்வளவுதான். அடுத்த கட்டமா நகர்வு என்ன? அந்த 10 நாள் கெடு இன்னும் அப்படியே இருக்கா? என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க.